எடுத்துட்டேன். திரும்பி வா, எனக்கு பயமா இருக்கு. ஆளவே காணோம். ஐயோ ஏய் தம்பி, அதுக்கு மேல கீழே இறங்காத. அங்க போயிடுச்சா? எங்க போச்சுன்னே தெரியல. அப்பாவும் இல்ல. பண்டிகை நாள் அதுவுமா இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோகம் நிகழணுமா? அப்பா விளையாடாதப்பா, மேல வாப்பா என்று கதறிய மகள்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பக்கத்துல இருக்கிற மேல உள்ளூர் கிராமத்தை சேர்ந்த சவுந்தரராஜன் அப்படிங்கிறவரு திருப்பூர் பல்லடத்துல குடும்பத்தோட தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில பொங்கல் திருநாளான நேத்து தன்னோட சொந்த ஊருக்கு குடும்பத்தோட போயிருக்காரு. மாலை 4 மணி அளவுல தன்னோட 2 மகள்களோட கல்யாண ஓடை பக்கத்துல இருக்கிற ஆத்துல குளிக்கலான்னு போயிருந்திருக்காரு. குதிச்சு மேல வர்றத வீடியோ எடுக்க சொல்லி தன் மகள் கிட்ட சொல்லிட்டு சவுந்தரராஜன் ஆத்துல குதிச்சிருக்காரு. நீச்சல் அடிச்சு அப்பா கரைக்கு வந்துருவாருன்னு எதிர்பார்த்த மகளுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே சவுந்தரராஜன் ஆத்துல அடிச்சிட்டு போனது தெரியாம இருந்திருக்கு. அதை கவனிக்காம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த தன்னோட மகள் அதுக்கப்புறமா தன் அப்பா நீண்ட நேரமா வெளியே வராதனால வீட்டுக்கு போய் உறவினர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆத்துல அடிச்சிட்டு போன சவுந்தரராஜன் உடலை மீட்ட தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் அவரோட உடலை கைப்பற்றி ஒரத்தநாடு அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனை செஞ்சு அவரோட குடும்பத்தினர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ அந்த உடலை பார்த்து மனைவியும் மகள்களும் கதறி அழுத காட்சிகள் பலரையுமே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. பொங்கல் திருநாள் அதுவுமா குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம்னு சொந்த ஊருக்கு வந்த இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட இந்த சோகமான முடிவு அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு.